நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. ஆமீன். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிக உயர்வான நாளைய காலம் ஒளிமயமாக இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கருணை உள்ள ரப்பு நாம் இங்கே இணைவதற்கு தௌஃபீக் செய்தான். இந்த நம்முடைய இணைப்பை கொண்டு அல்லாஹ் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நசீபாக்குவானாக. விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவானாக. நமது அடுத்த தலைமுறைகள் அழகாக உருவாகச் செய்வானாக. அன்பர்களே, சமூகத்தினுடைய பெண்மணிகளை குறித்து நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழ்நிலை, தமிழகம் தாண்டி நாம் வாழும் பகுதிகளிலெல்லாம் ஆண்கள் மதரசாக்களை விட பெண்கள் மதரசாக்களை அதிகப்படுத்தப்படுகிறது. ஓதும் எண்ணிக்கையும் ஆண்களை காட்டிலும் பெண்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் இருப்பவர்கள் குர்ஆன் உடைய பெண்களாக, மார்க்கம் தொடர்புடைய பெண்களாக, இன்னும் சொன்னால் ஷரியத்தின் உணர்வை நிரம்ப பெற்ற பெண்களாக மாற வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை பல்வேறு சூழலில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், வீடுகள் அழகானால் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலமும் பிரகாசமாகிவிடும். நான் நிறைய இடங்களில் சொன்னதுண்டு, நான் அலிஃபு பா தா என்று ஓதியது என் தாயாரிடத்து. யாசீன் என்பது நான் மதரசாவில் சென்று மனப்பாடம் செய்யவில்லை. அதிகாலையில் தாயார் எழுந்திரித்து சுபுவுக்கு பின்னால் யாசீன் ஓதுவார்கள் சப்தமிட்டு. அவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற வாய்ப்பை கொடுத்தான் அல்லாஹ். சின்ன வயதில் அவங்க ஓத நான் கேட்டு யாசீன் எனக்கு மனப்பாடம். என் தாயாரிடத்திலிருந்து நான் யாசீனை மனப்பாடம் செய்தேன். அவர்களின் துஆ ரப்பு இன்றைக்கு உம்மத்தின் ஹிதுமத்தில் இருக்க தௌஃபீக் செய்தான். நாங்கள் இன்றைக்கு ஆசைப்படுவதெல்லாம் ஒவ்வொரு வீடுகளும் அது ஒரு மதரசாவாக மாற வேண்டும். ஆரம்ப பள்ளிக்கூடம் தாயின் மடிதான். ஒரு தாயின் வளர்ப்பில் தான் சாலிகான பிள்ளைகள் வளருகிறார்கள். ஒரு தாயின் பார்வை கூட பல பேர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறது. அந்த பெண்கள் நமது வீட்டில் உருவாக செய்வானாக. ஒரு தாயின் பார்வை. இந்த சமூக போக்கில் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான சாலிஹீன்களை வார்த்தெடுத்த அந்த பெண்களை நாம் மறக்க முடியாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்று வரையிலும் சமூகத்தினுடைய மிக உயர்வான இந்த தீனும், இந்த தீனின் அறப்பணிகளும், இந்த தீன் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்பதில் பெண்களை மறந்து நாங்கள் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. பெண்கள் இல்லாமல் இந்த தீனின் வளர்ச்சி இல்லை என்று சொல்லும் இடத்தில் பெண்களையும் ரசூல் கொண்டு நிறுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இன்றைக்கு நாம் இந்த ஹிதுமத்தை செய்கிறோம் என்றால் இதன் முன்மாதிரியே முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் மீது அவர்கள் எடுத்த முயற்சி மகத்தானது. மார்க்கத்தினுடைய சட்ட நிபுணர்கள் யார் என்று பெருமானாரினுடைய காலத்தில் போய் நீங்கள் பாருங்கள். மார்க்கம் சார்ந்த தெளிவுகளையும் சட்டத்தையும் குர்ஆனில் இருந்து ஹதீஸிலிருந்து தொகுக்கும் தகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இடத்தில் அன்னை ஆயிஷா இருக்கிறார்கள். முதல் இடம். எந்த சட்டம் கேட்டாலும் உடனே தீர்ப்பு வழங்கும் இடத்தை அல்லாஹ் அன்னை ஆயிஷாவுக்கு கொடுத்தார். மார்க்க தீர்ப்பு வழங்கும் இடம். அறிவின் களஞ்சியமாக அன்னை உம்மு சலமாவை பெருமானார் அடையாளப்படுத்துகிறார்கள். உம்மு சலமா சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த அறிவாளி என்று உம்மு சலமாவை அறிமுகப்படுத்துவார்கள். மக்காவுனுடைய வெற்றியை பெருமானார் நாடி வரும்போது யாரை கூட்டு வர்றது? மனைவிமார்களில் 2 மனைவியர்களை கூட்டு வர்றாங்க. பெரும்பாலான போர்க்களத்திற்கு பெருமானாரின் பயணத்தில் ஒரு மனைவி தான் கூப்பிட்டு வருவாங்க. குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும். இங்கே 2 மனைவி. மிக உயர்வான நோக்கம், மக்காவையே வெற்றி கொள்ள வேண்டும். 10,000 சஹாபாக்களின் கீழே மாணவி அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அதில் ஒரு பெண்மணி உம்மு சலமா, இன்னொன்று அன்னை மைமூனா. அன்னை மைமூனாவையும் உம்மு சலமாவையும் ஏன் கூட்டு வந்தாங்கங்கிற காரணம் எழுதுகிறார்கள் நம்முடைய ஹதீஸின் ஆய்வாளர்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காரணம் இருந்தது, பொருள் இருந்தது. மிக ஆழமான சிந்தனைக்கு பின்னால் அந்த வாழ்க்கையை ரசூல் அமைத்தார்கள். சும்மா நினைச்சா கூட்டு வர்றது இல்லை, நினைச்சா முடிவு செய்கிறது இல்லை. இங்கே நான் சொல்லும் ஒவ்வொன்றிலும் நமது வீட்டு பெண்கள் எத்தனை அழகாக உருவாக வேண்டும், நாம் உருவாக்க வேண்டும். நிஸ்வான்களில் நமது கவனம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது, இனி எப்படி ஆக்க வேண்டும். இங்கே சரியான நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள், ஆழமான ஆலிம்கள் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய பார்வை, நமது சிந்தனை, நமது விசாலமான எண்ணங்கள் தான் மிக உயர்வான இலக்கை நோக்கி பறக்க முடியும். அதே லெவலில் இருக்கிறதுக்கல்ல இந்த மஜ்மா. இங்கே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய முயற்சி, பெரிய தியாகம், மிகப்பெரிய பொருளாதாரம், அத்தனையின் நோக்கம் நாளைய இதன் வளர்ச்சி இன்னும் மிகப்பெரிய விரைவான நோக்கத்தை நோக்கி புறப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒருபுற கூடி களைவதல்ல, இதிலிருந்து நீங்கள் பாடம் பெறுங்கள். நபி பெருமானார் மக்காவின் வெற்றிக்காக உம்மு சலமாவை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லும் போது பிரம்மாண்டமான நோக்கம். காபா நம்முடைய கைக்கு வரணும். காபத்துல்லாவில் இன்னும் நாம உள்ள நுழைய முடியல, அது நம்ம கையில் இல்லை. இன்னும் சொன்னால் காபா உள்ளே இன்னும் அல்லாஹுவை கொண்டு நிலைநிறுத்த முடியவில்லை. இங்கேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வெற்றி எப்படி அடையணும், ஏன் அங்கே எப்படி நடக்கணும், எப்படி மக்களை கொண்டு போகணும், மக்களுடைய நிலைகளை எப்படி அமைச்சுக்கணும், அவங்களை எப்படி நாம எதிர்கொள்வது, இது மாதிரியான கூரிய சிந்தனை உம்மு சலமாவுக்கே சொந்தம் என்றார்கள். கூரிய சிந்தனை. பெருமானாருக்கு அறிவு சொல்ல வேண்டும், நபி பெருமானாருக்கு யோசனை சொல்லுகிற அளவிற்கா பெண்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிக உயரிய சிஃபத் என்ன தெரியுமா? தன் வீட்டு மனைவியர்களிடத்திலும் ஆலோசனை கேட்டே முடிவெடுப்பார்கள். நம்ம தான் நம்ம வீட்டு பெண்களை எங்கேயோ ஒரு ஓரத்தில் வச்சிட்டோம். மனைவி ஏதாவது பேசினா நமக்கு டென்ஷன் வரும். அவங்க விளக்கம் சொன்னால் ஏற்கிறது இல்லை. இன்னும் சொன்னால் அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட எனக்கு நீ ஆலோசனை சொல்றியாங்கிற அந்த ஆணாதிக்கம் கூடும். இல்லை, உங்கள் வீட்டு பெண்களும் பல நேரங்களில் உங்கள் தலைவிதியை மாற்றுவதற்கு கூட காரணம். மனைவியின் சொல்லை கேளுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி சொன்னா காது கொடுத்து கேட்கணும். அதுல ஹிதாயத்து மாத்திரம் அல்ல, விலாயத்தே இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சில விஷயங்களை நாம முடிவெடுக்கணுமே தவிர எல்லா விஷயத்தையும் நாம் முடிவெடுக்கிறது இல்லை. தங்கள் மனைவியர்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள் என்று அன்னலார் வாழ்க்கையில் ஒரு தனி பாடம். உம்மு சலமாவின் கூரிய அறிவும் ஆற்றல் மிக்க ஞானமும் தான் மக்காவின் வெற்றியில் அவர்களை அன்னலார் அழைத்து வருகிறார்கள் என்று வரலாறு
ஆழமான இடத்தை. அன்றைய முதல் நூற்றாண்டு, அந்த முதல் நூற்றாண்டில் மார்க்க சட்ட மேதை என்று அறியப்பட்டவர்கள் உம்மு சலமா. சட்ட மேதை. குர்ஆனை குறித்து கேட்டால் பதில், ஹதீஸை கற்று கேட்டால் பதில், பெண்கள் சார்ந்த சட்டங்கள் எதை கேட்டாலும் அன்னை உம்மு சலமா இடத்தில் பதில். மூன்றாவது அன்னை ஹப்சாவை அடையாளம் காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியர்கள் இவங்கள் எல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மாணவியின் மனைவி அன்னை ஹப்சா, அறிவின் கடல், மிகப்பெரிய ஃபகீ. அவங்களுக்கு பேரே சட்ட மேதை என்றே அடையாளம் சமூகம் காட்டியது. ஷஃபாவுல் அதவியா, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அம்மாவினுடைய அறிவை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். நாடாளுமன்றத்திலே மஷூரா நடக்கும். மார்க்கம் சார்ந்த தீர்ப்புகளை முடிவு செய்யணும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் அங்கே இருக்க மாட்டாங்க, இங்கே வந்துடுவாங்க. எங்கே போகிறாங்கன்னா அன்னை ஷஃபாவுல் அதவியாவுடைய வீட்டுக்கு வருவாங்க. ஷஃபாவுல் அதவியாட்ட கேட்பாங்க. ஷஃபாவுல் அதவியா சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் நாடாளுமன்றத்திலும் பிரதிபலிக்க வைத்தார்கள் உமர் இப்னு கத்தாப். மார்க்க தீர்ப்பை வழங்கும் இடத்தில் அன்னை ஷஃபாவுல் அதவியா இருக்கிறார்கள். இந்த சமூகத்தினுடைய ஒளிமயமான காலங்கள் ஒளிமயமான பெண்களை கொண்டே அல்லாஹ் ஆக்கினார். மறக்க முடியாது. பெண்கள்கிட்ட ஆட்சியை கொடுக்காதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகாரத்தை கொடுக்காதீங்கன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதாரத்தின் பலம் குறித்து பேச வந்தபோது, பஜாறுகளில் கடை வீதிகளில் தொழில்துறை சார்ந்த வளர்ச்சி குறித்து பேசிய போது அதன் நிர்வாக பொறுப்பை ஷஃபாவுல் அதவியாட்ட கொடுத்தான். ஷஃபாவுல் அதவியாவுடைய கையில் தான் கடை வீதிகளினுடைய நிர்வாக பொறுப்பை கொடுக்கிறார்கள். வியாபார சிந்தனை, மக்கள் ஹலாலான வருமானத்தை முறையாக கூர்மையாக விசாலமாக செய்யணும். பொதுவாக கையில் பணம் இருக்கணும்னாங்க. அந்த பணம் பெருகிற மனிதர் நல்ல மனிதராக இருக்கணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். நிஅமல் மாலு சாலி லிர்ரஜுல் சாலி. தர்ஜுமா நடக்கட்டும். அதற்கு பேர் கைருல் கர்ன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகச்சிறந்த காலம் என்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்து பெண்களை உருவாக்குறாங்க. பெருமானாரினுடைய அவையில் பெண்களுக்கென்று ஒரு தனி மரியாதை. பெண்ணினம் என்பது உலகத்தில் எல்லாருமே பெண்ணுடைய பெருமையை பேசுவாங்க. பெண்ணினம் காத்தவர்கள்னு சொல்லுவாங்க, பெண் உரிமை கொடுத்தவங்கம்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியெல்லாம் நம்ம வர்ணிச்சு முடிக்க முடியாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணினத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள். பெண்ணினமே அழிக்கப்பட்ட போது உயிர் கொடுத்தவங்க, அழிக்கப்பட்ட சமூகத்தை வாழ வைத்தவங்க, வேண்டாம் என்று கருதப்பட்டது. யாரோ ஊர்ல வெளியில இருந்து வந்து அழிச்சா தடுத்துடலாம். ஒரு பெண் பிறந்தால் தகப்பனே குழி தோண்டி புதைத்தார், தகப்பனே புதைத்தார். அப்படி புதைத்தவர்கள் பல பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி கலிமா சொல்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடுமையை எப்படி உணர்த்துவார்கள் என்றால், இதல் மஊதத்து சுயிலத் பிஅய்யி தன்பின் குத்திலத், புதையில் புதைக்கப்பட்ட அந்த பிள்ளை எழுப்பப்படும், எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படும், நீ என்னதான் பாவம் செய்தாய், உன் தந்தை உன்னை உயிரோடு புதைத்தாரே என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் அருளிய போது அந்த ஆயத்துக்களை சஹாபாக்கள் கேட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டானா என்று ஏங்க வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழுக்க முழுக்க பெண்ணினத்தினுடைய அழிப்பை நிறுத்தினாங்க, வாழ வைக்கிறாங்க. அந்த உரிமையை கொடுத்தாங்க மாத்திரமல்ல, பெண்ணினத்திற்கு உயிர் கொடுத்த உத்தம நபிகள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நாம மதரசா நடத்துறோம், பெண்களை உருவாக்குறோம், எல்லாம் சரிதான். இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த தலைமுறை நல்லா கேட்கணும். ஆனா பெண்ணினத்தை நம்ம சரியா மதிக்கல. எல்லாம் கொடுக்குறோம், அவங்களுக்கு கல்வியை கொடுக்குறோம், ஆற்றலை கொடுக்குறோம், திறமையானவங்களை ஆக்க நினைக்கிறோம். ஆனால் பெண்ணினத்தை நாமளும் இன்னைக்கு ஓரம்தான் வச்சிருக்கிறோம். நிறைய வீட்டில் பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, நிறைய வீட்டில் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது.
அவங்க எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஓரமாக தான் நிற்கணும். அது அல்லாஹ் விரும்பல, ரசூல் விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று உரிமைகளை கொடுக்க சொன்னார்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள் என்றார்கள். அங்கீகாரத்தை நிறைய வீட்டில் மார்க்கமுடையவர்கள் கூட பெண்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறத கொஞ்சம் பயப்படுறாங்க. நம்ம ஏதாவது ரொம்ப இவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நிலைமை மோசமாக போயிடும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், பெண்களுக்குன்ற ஒரு நசீப் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கொஞ்சம் நம்ம இறங்கி போயிட்டோம்னா அவங்க காலமெல்லாம் நம்முடைய சொல்லுக்கு அடிமை ஆயிடுவாங்க. கொஞ்சம் நம்ம இறங்கணும். நம்ம அப்படி இல்லை. அவங்கள்ட்ட இறங்குனா நம்ம இமேஜ் போயிடும்னு நினைக்கிறோம். அவங்கள்ட்ட நீங்கள் இறங்குனா அவங்க இமேஜ் கூடும். மனைவிட்ட இறங்குனா அவங்க இமேஜ் கூடும். ஏன்னா மனைவியர்களை அப்படி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் எங்கள் முகம் சுளிக்க உத்தம நடந்ததில்லை. ஆயிஷா நாயகி சொன்ன செய்தி, எங்கள் முகம் சுளிக்க பெருமானார் நடந்ததில்லை. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம வீட்டு பெண்களை எவ்வளோ சங்கடப்படுத்தி இருக்கோம். நம்ம மனைவியை காயப்படுத்துகிறோம், கோபப்படுத்துகிறோம், அவங்கள வேதனைப்படுத்துகிறோம், அவங்க தாங்க முடியாத சொற்களால் அவர்களை சங்கடப்படுத்துகிறோம். அழகான உணவை செய்து கொடுத்தாலும் அதில் ஏதாவது குறைய சொல்லி அவங்க மனசை புண்படுத்தி விடுகிறோம். பொதுவாக சமையல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அது ஆசைப்படுவாங்க எல்லாரும். சமையல்காரர் இருக்கார் பாருங்க, அவர் 1000 பேருக்கு சமைப்பார். வீட்டுக்காரரு கூட வந்து கேட்க மாட்டார் ருசி அப்படின்ட்டு. சமைச்சவர் வந்து கேட்பார் எப்படி அசது சாப்பாடலான்னு கேட்பார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம டாப்புங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம் வைங்களேன், அவருக்கு காசை கொடுக்கறது அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லணும். எங்கள் ஊரில் நிறைய சமையல்காரங்க எங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, அதிரத்து எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகு, அவங்களுக்கு தெரியும். அசத்தில் கேட்டால் தான் குறை சொல்ல மாட்டாங்க. அசத்துமார் பொதுவாக குறை சொல்றது இல்லை. ஆபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு முறை எந்த உணவையும் குறை சொன்னதில்லை. நம்ம குறை சொல்லாம சாப்பிட்டதே இல்லை. ஒருத்தர் சொன்னார், எங்க வீட்டில் எனக்கும் மனைவிக்கும் விவகாரம் வந்துச்சு. என்ன விவகாரம்னு, எங்க உம்மா சமைச்சு சாப்பிட்ட மாதிரி, எங்க உம்மா சமைச்சு கொடுத்து சாப்பிட்ட மாதிரி இன்னும் நான் கல்யாணம் முடிச்சு 15 வருஷமா சாப்பிட்டதில்லை. உன் சாப்பாடை சாப்பிட்டு நாக்கெல்லாம் மறுத்து போச்சுன்னு சொன்னேன். அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் கலவரங்கிறார். வேறு என்ன நடக்கும்? உம்மாவை வைக்க வேண்டிய இடத்துல உம்மாவை வைக்கணும், பொஞ்சாரி வைக்க வேண்டிய இடத்துல பொஞ்சாரி வைக்கணும். உம்மாவுடைய புகழை போய் பொஞ்சாரிட்டு பேசக்கூடாது, பொஞ்சாரி புகழை போய் உம்மாட்ட பேசக்கூடாது. உம்மாவுடைய புகழை மனைவிட்ட சொல்லக்கூடாது, மனைவி புகழை உம்மாட்ட வந்து சொல்லக்கூடாது. மனைவியை போய் உம்மாட்ட போய் எங்கள் மனைவி மாதிரி துனியாவில் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க வைங்களேன், அவ்வளோதான். உம்மாட்ட போய் அது சொல்லுமா? மனைவிட்ட வந்து என் தாய் மாதிரி துனியாவில் பெண்ணே இல்லைன்னு சொன்னீங்க வைங்களேன், தாய் மேலே எவ்வளோ பாசம் இருந்தாலும் அதை ஏற்கிற மனசு மனைவிக்கு இருக்காது. உங்கள் வீட்டு பெண்களுக்கு மதிப்பளியுங்கள். மாணவி அவர்கள் எங்கள் உணவை எந்த காலத்திலும் குறை சொன்னதில்லை. பாராட்டும் பழக்கம் உத்தம நபிக்கு உண்டு. அந்த வாழ்க்கைக்கு வாருங்கள். பெண்களுக்கான அந்தஸ்தை கொடுங்கள், மகத்துவத்தை கொடுங்கள். சமூகத்தில் அவர்கள் கண்கள், ஒளிமயம். அவர்களை வைத்து நம்முடைய வீட்டில் ஹிதாயத்தும் விலாயத்தும். நான் பெற்ற என் பிள்ளைகளை அழகாக்கும் இடம் நம்ம வீட்டு பெண்களுக்கு இருக்கிறது. அவங்களை நம்ம மதிக்கலைன்னா யாரு மதிக்கிறது? நம்ம பிள்ளைங்க மதிப்பாங்களான்னா மதிக்க மாட்டாங்க. பாப்பாவே அம்மாவை மதிக்கலையேன்னு. அவர்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள், கொச்சையாக பேசுவதை நிறுத்துங்கள், வார்த்தையால் காயப்படுத்துவதை நிறுத்துங்கள். மனைவிக்கின்ற அந்தஸ்து. பெருமானார் தன் மனைவிமார்களை எப்படின்னா அவங்க பேரை கூட அவங்க திருப்தி படுற மாதிரி சொல்லுவாங்க. ஆயிஷாவை கூப்பிடுவாங்கன்னா யா ஹுமைரா, சிகப்பு பெண்ணே என்று கூப்பிடுவார். குட்டி சிகப்பு பெண்ணு. ஆயிஷா நாய் அழகா இருப்பாங்க, பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லை. இன்னொரு இடத்துல ஆயிஷாவை யா ஆயிஷ் என்பார்கள். ஆயிஷ் என்ன அந்த வார்த்தையை சுருக்கி சொல்றது, அந்த வார்த்தையை சுருக்கிறது. அது எதுன்னா அந்த அதன் மதிப்பை காட்டுறதற்கும் பிரியத்தை காட்டுறதுக்குள்ள வார்த்தை. ஆயிஷான்னு கூப்பிடுறது இல்லை, யா ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. யா ஹுமைரா, சிகப்பு பெண்ணேன்னு கூப்பிடுவாங்க பெருமானார். ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரசூலுடைய நாவில் வரும்போதெல்லாம் நான் வானத்தையே தொடுவேன் என்கிறார்கள் சந்தோஷத்தில். நமக்கு சில பேருக்கு மனைவி சந்தோஷப்பட்டாலே பிடிக்காது. அந்த அம்மா கொஞ்சம் ஹாப்பியா இருந்தா இவர் மாறிடுவார். அவங்களை அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அது ஆரோக்கியம் இல்லை என்றும் இந்த புனித சபையில் நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய பெண்களுக்கு நாம் கொடுக்கும் அந்த கண்ணியம் தான் அவர்கள் நிமிர்ந்து நின்று இந்த தீனை சொல்ல முடியும். முடக்கி விடாதீர்கள் அவர்களை.
வீட்டுக்குள்ளே அடக்கி விடாதீர்கள் அவர்களை. அவர்களும் இந்த தீனின் பயணத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் அசத்துட்ட பேசணும்னு நினைச்சேன், உமர் அசத்துட்ட. இன்னொரு கட்டம், இந்த சமூகத்தினுடைய மதரசாக்களில் ஓதுகின்ற பெண்களின் தாய்மார்களை கூப்பிட்டும் ஒரு கூட்டம் நடத்துங்கள். அந்த இதயத்தில் பதியட்டும். மார்க்கம் சொல்லும் அடிப்படையில் நடத்துவோம். அவங்க உள்ளத்தில் கொண்டு சேர்ப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுத்த பாக்கியம், ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை ஆலிமாவாக ஆக்கிட்டோம்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அந்த பெண்ணு தான். அந்த வீட்டில் உட்கார்ந்து அந்த அம்மா குரானை ஓதும், ராத்திரி திக்ரு செய்யும், தஹஜ்ஜத் தோலும். என் பெருமான் சொன்னாங்க, அப்பத்துகுல் மலாயிக்கா, இனி அந்த வீட்டுக்கு கேட் கீப்பர் வேண்டாம், வாசல் காவலாளி வேண்டாம். உங்க வீட்டு பிள்ளைய ஆலிமாவாக ஆக்கிட்டீங்களா, அந்த அம்மா உட்கார்ந்து குரான் ஓதும் உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டின் பாதுகாப்பாளர்கள் மலக்குகள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையை சீரழிக்கும் இளைஞர்கள் மொபைலை வைத்துக் கொண்டு அந்நிய பெண்களின் அழகான தொடர்புகளை உருவாக்கி அதிலே தங்கள் வாழ்க்கையை காணாமல் 18 வருஷம் வளர்த்து பொத்தி பொத்தி பாதுகாத்த இந்த சமூகத்தின் பெண்மணிகள் பல பேர் அவர்கள் கல்லூரி காலங்களில் மதரசாக்களில் மலைக்கு கூட ஒதுங்காத நிலை ஏற்பட்டு அவர்களுக்கு உலக தாகத்தை தீர்ப்பதற்கான கொடுத்த அந்த கல்வி அவர்களை யாரோ ஒருவனோடு 18 வருடம் வளர்த்த தாயும் வேண்டாம் தந்தையும் வேண்டாம் என்று ஓடி போக வைத்தது. யாரோ ஒருவரோடு ஓடி போனார்கள் என்று மாத்திரம் சொல்லி நான் முடிக்கவில்லை, வேதனையோடு சொல்கிறோம், தீனை விட்டுமே ஓடி போனார்கள். எப்போது அது நடக்குது? நாம் கொஞ்சம் கவனம் குறைவானோம் நமது வீட்டு பெண்கள் விஷயத்தில். பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்சா நாயினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்சாவுடைய வீடு, அண்ணலின் பெருமானின் அன்பு மனைவி அப்சா. அங்கே ஷஃபாவுல் அதவியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாவுல் அதவியாயை பார்த்த உடனே சொன்னாங்களா, அலா துஅல்லிமீன். பெருமானார் சொல்றாங்க, என்னம்மா நீ ஹப்சாவுக்கு கத்துக் கொடுக்க வேண்டாமா? மனைவி, என் ஹப்சாவுக்கு நீ இன்னும் கத்துக் கொடுக்கணுமே. ருகையத்துன் நம்லா, ஓதி பார்க்கிற கல்வியை கத்துக்கொடு. ஓதி பார்க்கிற கல்வி, விஷக்கடிகளை தீர்க்கும் கல்வி. யாருக்காவது தேள் கொட்டிச்சு, பாம்பு கொட்டிச்சு, அந்த விஷத்தை இறக்கணும். அந்த கல்வி, அந்த ஞானம் என் மனைவி அப்சாக்கு நீ கத்துக்கொடு. போனாங்க, போன இடத்துல கண்ணு பட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. கண்ணு உண்மைன்னு நாங்க நபி அவங்க, லைனு ஹக்குன், கண்ணு உண்மை. கண் திருஷ்டியை பயந்து வாழுங்கள். ரொம்ப மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு இருக்கிற அலங்காரங்களை காட்டாதீர்கள். கண்ணு விழுந்தால் மொத்த வாழ்க்கையையும் அழித்து விடும். அதனாலதான் பிள்ளைங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புற போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா ஓதி அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகள் மீது யாரு கண்ணும் விழாதுன்னாங்க. பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்பும்போது, பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும்போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அந்த வார்த்தை கண்ணை அழிக்கும், கண் திருஷ்டியின் பாதிப்பை நீக்கும். அதை ஓதி அனுப்பின சாலிகங்கள். எனக்கெல்லாம் நான் வீட்டை விட்டு வாசலை விட்டு வெளியில இறங்கும் போது எங்க உம்மா நிற்பாங்க. 4 வயசுல சொல்றேன், நீ வேணா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டு காலை கீழே வைம்பாங்க. அப்ப நான் சொல்லிட்டு காலை கீழே வச்சேன். எனக்கு வயசு 4 வயசு. நான் மதரசாவில் போய் 18 வயசுல இந்த பாடத்தை படிக்கிறேன். பல்கலைக்கழகத்தில், அரபிக் கல்லூரிகளில் 4 வயசுல அம்மா சொல்லி கொடுத்த பாடம் இன்னைக்கு உலகத்தில் எங்கே போனாலும், ஃப்ளைட்டில் காலை வச்சாலும், காரில் காலை வச்சாலும், 10 பேர் நம்ம சுற்றி நின்று முசாபா செய்தாலும், வண்டியில் ஏறுற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அவங்க பேச்சையெல்லாம் காதில் கேட்குறேன்னு இல்லையே, இது வாயில் வெளியாகிடுது. ஏன்னா அம்மா 4 வயசுல கொடுத்த பாடம் அது கபூரில் போனாலும் மறக்காது, கபூருக்கு போனாலும் மறக்காது.